ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது ஒருத்தங்களாம் வந்துட்டு அவங்க கமருதீனுக்கு அப்புறமா மற்ற எல்லாருக்குமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் கமருதீனுக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தா, சுருக்கமாக முடிச்சிட்டார். ரேஷன் கார்டு வாங்கவா நீ பிக் பாஸ்க்கு போன அப்படின்னு. ரேஷன் கார்டுன்னா என்ன? குடும்ப உறுப்பினர்கள் அதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதான் மெயின். அதானே ரேஷன்னா குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வந்து மலிவு விலையில் கொடுப்பாங்க கவர்மெண்ட். ஸோ குடும்ப உறுப்பினர்களை சேர்க்கறதுக்கு அங்கே போனேன்னு கேட்டார். வச்சு செஞ்சார், பாவம் சிரிச்சுட்டு கலாச்சார். ஆனால் நிறைய விஷயங்கள் சொன்னார். கமருதீன் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்க மச்சான், ஸ்டார்டிங்கில் நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவப்பட்ட, பார்க்குறதுக்கு கேவலமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நீ நல்லா பண்ணிகிட்ருக்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அதை நீ வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னதுனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொன்னார். நீ பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன், இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனல. ஆனால் இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க, முதல்ல அதை வந்து பாரு, கேமை தயவு செஞ்சு கவனி, சரியா? அதே மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். இப்போ நீ என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு கேம் விளையாட போனியா இல்லை ரேஷன் கார்டு வாங்க போனியான்னாரு. செம்ம சிரிப்பு எனக்கு. இந்த மாதிரி வந்துட்டு நீ பண்ணாமல் தயவு செஞ்சு தனியாக கேமை ப்ளே பண்ணு. நீ தனியாக கேம் விளையாடணுன்னா ஃபினாலே ஸ்டேஜில் கண்டிப்பாக நீ இப்போ நேர்மையாக விளையாடு, முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சாப்புல. செம்ம சிரிப்பு ஒரு பக்கம், ஆனால் சூப்பராக சொல்லிட்டார். ஏன்னா அவர் பாருங்கன்னா விஜய் பார்வதி கூட ஸ்டார்டிங்கில் இருந்தாரா, அதுக்கப்புறம் சண்டை போட்டார். அப்புறம் பார்த்தா இந்த அம்மா அரோரா கூட எதுக்கு தேவையில்லாதது அதை அழகாக வந்து சுட்டி காமிச்சிட்டாப்புல. ரேஷன் கார்டு வாங்க போயிருக்கு அப்படின்ட்டு பா பயங்கரம். அதுவும் கூட இருக்கிற ஃப்ரெண்டு இந்த மாதிரி வந்து சொல்லும்போது அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் அவர் சும்மாவே என்னை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது, வெளியில் வந்து தப்பாக போயிடும் பயப்படுற ஆள். இப்போ ரேஷன் கார்டுன்ட்டார், இதுவே அவருக்குள்ள என்ன வரும்னு தெரியல. ஆனால் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டாக சரணடைஞ்சிட்டார் நம்ம விஜய் பார்வதி கிட்ட தான். செம்மையாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் பார்வதி வந்து அரோரா பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அரோரா நீ முன்னாடி எவ்வளோ அட்டகாசம் பண்ணீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் பிக் பாஸ் வச்சு செஞ்சுருந்தாரு. செம்மையாக இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே வந்து கமருதீனோட ஃப்ரெண்டு வந்துட்டு சூப்பராக ரேஷன் கார்டு வாங்க போயிருக்கேன்ற மாதிரி கலாய்க்கிறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமருதீன் தனியாக விளையாண்டா பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை அரோராவை கூட சேர்ந்து விளையாட பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை விஜய் பார்வதி கூட சேர்ந்தால் பெஸ்ட்டாக இருக்குமா? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.